Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நாம இந்த டிராமாவோட எபிசோட் 7 தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸ் நீங்க கண்டினியூவா பார்க்கறதுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி இப்ப வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். இப்போ எபிசோட் 7 ஓட ஸ்டார்டிங்ல ஒரு ஸ்டாஃப் டின்னோட ஆபீஸ் ரூமை லாக் பண்ணிட்டு அங்க ரெண்டு போறப்ப அங்க டின்னோட அப்பா எதிரில வந்து டின்னு இங்க ரெண்டு கிளம்பிட்டானான்னு கேக்குறாரு. ஆண்டோட கண்ட ஸ்டாஃபும் ஆமான்னு சொன்னதும் அவன் எங்க போயிருக்கான்றது தெரியுமான்னு இவர் கேட்க இவரோ எனக்கு அதை பத்திலாம் தெரியாதுன்னு சொல்றாரு. கட்பா நான் இங்க பாப்போம் டின்னோ ரெஸ்டாரண்ட்டுக்கு போற வழியில இவங்க இங்க இருக்கிற மக்களோட கண்டிஷனை பாக்குறாங்க. அண்ட் பாபி இவங்கள ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறனால அவன் இவங்களோட நிலைமைய பார்த்து ரொம்பவே கஷ்டப்படுறான். அப்ப டின் பாப் கிட்ட இவங்க எல்லாரும் ராஜா கிட்ட பெட்டிஷன் சப்மிட் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் நாட்டுல இருக்கிற பல இடத்துல இருந்து வந்திருக்காங்கன்னு சொல்றான். கட்பனா இப்ப எங்க சாட் மினிஸ்ட்ரிக்கு வந்துட்டு இவங்க ஒருத்தர் கிட்ட மணியை வித்ட்ரா பண்றதுக்கான டாக்குமெண்ட்ஸ காட்டுறான். டென்னான ஸ்டாஃப் ஓகே சொல்லி இவனை உள்ள அமிச்சதுக்கு அப்புறமா இவன் இந்த லாக்கரை ஓபன் பண்ணி அவனுக்கு தேவையான அமௌண்ட அட்டைய போட்டுறான். தென் இவன் அந்த பணத்தை கொண்டு வந்து இந்த பார் ஓனர் கிட்ட கொடுத்துட்டு ஜூன் மாசம் கடைசிக்குள்ள இந்த பணம் எல்லாம் திரும்ப வந்துரும்லன்னு கேட்க அதுக்கு இவனும் கண்டிப்பா வந்துரும், நீங்க போன மாசமே இதை ட்ரை பண்ணி பாத்தீங்கல்ல, சோ அதே மாதிரியே இந்த மாசமும் உங்களுக்கு ப்ராஃபிட் டபுள் மடங்கா திரும்ப வந்துரும்னு சொல்லி ஆசையா காட்ட அது கேட்டு சாட்டோ ஹாப்பி ஆயிட்டு, ஆனா பட்ஜெட் போடுற நேரத்துல நான் இப்படி பணத்தை எடுத்துட்டு அவங்களுக்கு தெரிய வந்ததுன்னா அப்புறம் நம்ம பெரிய பிரச்சனையில மாட்டி போன சொல்ல அது கேட்டு இவனும் நீங்க அதை நினைச்சுலாம் கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பா பணம் டபுள் மடங்கா திரும்ப வந்துரும்னு சொல்றான். அந்த கேட்டதுக்கு அப்புறமா சாட்டோ இந்த தடவை நம்ம பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்றோம், சோ இதுல இருந்து ப்ராஃபிட் வந்ததும் நான் மினிஸ்ட்ரியில இருந்து எடுத்த பணத்தை அவங்க கிட்டே திருப்பி கொடுத்துருவேன். அந்த அதுக்கப்புறமா என்கிட்ட பேலன்ஸ் இருக்கிற பணத்தை வச்சு நான் ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே வாங்குவேன்னு சொல்லிட்டு டென்னி இன்னும் கொஞ்ச நாள்ல நாம என்னோட அப்பாவை விட பணக்காரங்களாக போறோம்னு சொல்லி சந்தோஷப்படுறான். கட்பா நாய்க்கு இவங்க ரெண்டு பேரும் ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறப்ப பாப் மூட் அவுட்ல இருக்கிறத பார்த்து டின்னும் நீ அந்த மக்களை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியாடான்னு கேக்குறான். ஆண்டடுக்கு பாப்போ அவங்க எல்லாரும் அங்க சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு இருக்காங்க, ஆனா நாம என்ன இவன் சொல்ல வர அதுக்குள்ள டின் அவனை ஸ்டாப் பண்ணி எனக்கு புரியுது, அண்ட் நீ சொல்றதும் கரெக்ட் தான், அங்க அவங்க எல்லாரும் பசியில கஷ்டப்பட்டு இருக்காங்க, ஆனா நாமளும் இப்படி உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம்னு சொல்றப்ப பாப்பாடு கேட்டு நான் அந்த மாதிரி சொல்ல வரலன்னு சொல்லிட்டு சாரி நான் உன்னோட மூடையும் ஸ்பாயில் பண்ணிட்டேன்னு சொல்றப்ப டின்னாடி கேட்டு இப்போ எல்லா நாட்டிலுமே எக்கானமி டவுன்ல தான் இருக்கு அண்ட் இதை சரி பண்றது ஒன்னும் ஈஸியான விஷயம் கிடையாது, சோ எல்லா ராயல் மெம்பர்ஸுமே இதுக்கான ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல அதை கேட்டு பாப்போ கடுப்பாயிட்டு பட் மக்களால இதுக்கு மேல சமாளிக்க முடியாதுன்னு சொல்றான். அண்ட் அதை கேட்டுட்டு இன்னும் அது எனக்கும் தெரியும், பட் இது எல்லாத்தையும் சரி பண்ற அளவுக்கு என்கிட்ட பவர் இல்லன்னு சொல்லிட்டு சப்போஸ் வேற யாராச்சும் இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு ஏதாச்சும் பண்ணாங்கன்னா நான் கண்டிப்பா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னதும் பாப்பா அதை கேட்டு செமையா ஹாப்பி ஆயிட்டு இவன் டென் கிட்ட ஓடி வந்து டென் அப்படி யாராவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சு வந்தாங்கன்னா நீ அவங்கள ஒரு எதிரியா பார்க்காம நீ அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவியான்னு கேட்க அதை கேட்டுட்டு இன்னும் கண்டிப்பா பண்ணுவேண்டா, அண்ட் அவங்க நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அதையே நான் தடுக்க போறேன்னு கேட்டுட்டு இப்ப எதுக்கு நீ இந்த மாதிரி எல்லாம் கேக்குறேன்னு கேட்க பாப்பா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணாம என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் பெஸ்ட்னு சொல்றான். அப்ப அந்த இடத்துக்கு டின்னோட அப்பா வந்து இவங்கள பாட்டுறாரு. அண்ட் அதுக்கப்புறமா இவரு டின்னு அங்க ரெண்டு இழுத்துட்டு போக பாபு அவங்க பின்னாடியே ஓடி வந்துட்டு நீங்க உங்க பையனை என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறான். அண்ட் அதை கேட்ட உடனே இவரோ கோவத்துல பாப்பா திரும்பி பாட்டு அந்த கேள்வியை நான் தான் உங்ககிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு நீ என் பையன் கூட என்னடா பண்ணிட்டு இருந்தேன்னு இவரு பாப்போட சட்டையை பிடிச்சு கேட்க அதை பாட்ட உடனே டின்னோ அவரோட கையை எடுத்து விட்டுட்டு இவன் பாப்புக்கு முன்னாடி வந்து நிக்கிறான். அப்ப இவரோ டின்ன பாட்டு நீ என்னடா இவனை காப்பாற்றுறேன்னு கேட்டுட்டு டென்னி வெளியூர் போறேன்னு சொல்லிட்டு தானே கிளம்புன, அப்படி இருக்க நீ இவன் கூட என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க அதை கேட்டு டின்னோ இப்ப உண்மையை சொல்லிடலான்னு நினைச்சு அதை பத்தி சொல்ல வரான். பட் அதுக்குள்ள சிரி அங்க வந்து டின்னோட அப்பா கிட்ட நான் தான் அங்கிள் டின்ன இங்க வர சொன்னேன்னு சொல்ல அதை கேட்டதுக்கு அப்புறமா இவரோ சிரி கிட்ட டென்னி இவன் இங்க பாப் கூட சேர்ந்து வரலையான்னு சிரி கிட்ட கேக்குறாரு. அண்டடுக்கு சிரியோ இல்ல அங்கிள்னு சொல்லிட்டு பாப் ஜான் கூட தான் வந்தான், சோ நான் இவங்களை பார்த்ததும் நான் தான் இவங்களை எங்க கூட ஜாயின் பண்ணிக்க சொல்லி இன்வைட் பண்ணேன்னு சொல்லி சமாளிச்சிடுறா. அண்ட் அதுக்கப்புறமா இவனும் டின்னும் தனியா வந்து பேசுறப்ப சரி டின் கிட்ட நல்ல வேலை நானும் ஜானும் அங்க வந்தோம், அப்படி இல்லன்னா நீ கண்டிப்பா உன்னோட அப்பா கிட்ட மாட்டிருப்பேன்னு சொல்லிட்டு உனக்கு வேற ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டா நீ என்கிட்ட கேளுன்னு சொல்றப்ப டின்னியவ கிட்ட அவனோட ரிலேஷன்ஷிப்பை பத்தி சொல்ல வரான். ஆனா அதுக்குள்ள சரியோ எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நீயும் பாப்போம் கடைசி வரைக்கும் ஒன்னா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு என்னோட சப்போர்ட் எப்பவும் உனக்கு இருக்கும்னு சொன்னதும் டின்னட கேட்டு ஹாப்பி ஆயிட்டு அவகிட்ட தேங்க்ஸ் சொல்றான். அண்ட் அதே நேரத்துல இங்க ஜான் பாப் கிட்ட இப்போ நீ எங்கடா போயிட்டு இருக்கேன்னு கேட்க அதுக்கு பாப்போ டின்னோட பேலஸ்க்குன்னு சொல்லிட்டு அவரு என்ன அடிச்ச மாதிரியே டின்னையும் போட்டு அடிப்பாரோன்னு எனக்கு பயமா இருக்குன்னு சொல்ல அதை கேட்ட உடனே ஜானோ காரை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு நீ இப்ப அங்க போனா பிரச்சனை பெருசாதான் ஆகும்னு சொல்றான். அண்ட் அதுக்கப்புறமா இவ பாப் கிட்ட சோ இதனாலதான் உனக்கு டின்ன ஏமாற்றுறதுக்கு பிடிக்கலையான்னு கேக்குறா. அண்ட் அதே நேரத்துல இங்க டின் பேலஸ்க்கு வந்ததும் இவனோட அப்பா இவனை கூப்பிட்டு நீ உண்மையிலேயே சிரி கூட தான் அங்க போனியான்னு கேக்குறாரு. அண்ட் அதை கேட்டு டின்னும் எனக்கு அவளை பத்தி உங்ககிட்ட பேசணும் பான்னு சொல்லிட்டு எனக்கு எங்க என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணணும்னு சொன்னதும் இவரோட கேட்டு செம்மையா கடுப்பாயிட்டு உனக்கு என்ன பைத்தியமாடா நீ பாப்புக்காக சிரி மாதிரியான நல்ல பொண்ணை விட போறியான்னு கேட்க அதுக்கு டின்னும் சிரி நல்ல பொண்ணுதான், அதனாலதான் எனக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்றேன்னு சொல்லிட்டு என்னால அவளுக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருக்க முடியாது அண்ட் அதை பத்தி தான் உங்களுக்கே நல்லா தெரியும்லன்னு கேட்க அதை கேட்டு இவரோ இப்ப அதனால என்ன நீ என்ன இந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு அவன் கூட போய் வாழ போறியான்னு கேட்டு நீ அப்படி பண்ணா யாருமே உன்னை ஏத்துக்க மாட்டாங்க, அதோட நம்ம குடும்பமானும் மொட்டமா போயிரோம்னு சொல்ல அதை கேட்டதுக்கு அப்புறமா டின்னும் இது வரைக்கும் நான் நீங்க சொன்னதை மட்டும் தான் செஞ்சிருக்கேன், சோ இதுக்கு மேலயும் நான் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டதும் நீ ஒரு ஆம்பளை மாதிரி நடந்து கூடான்னு இவர் கட்டிட்டு மற்ற பசங்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி நீயும் இரு, அதை விட்டுட்டு உன்னோட கற்பனை உலகத்துக்குள்ள வாழாடுன்னு சொல்லிட்டு அதை கேட்டு டின்னோ நம்ம வேணா இப்படி பண்ணலாம், நீங்க என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுங்கன்னு
இருக்கான்னு சொல்லிட்டு அதோட நான் உங்களுக்கு ஒரு பையனா இருந்தட மறந்துருங்கன்னு சொன்னதும் இவரு டின்னு அடிக்கிறதுக்கு கை வாங்குறாரு. ஆனா அதுக்குள்ள டின்னோட பாட்டி அங்க வந்துட்டு நீ எதுக்குடா இவனை அடிக்க வரேன்னு கேட்க அதை கேட்டதுக்கு அப்புறமா இவரோ டின் கிட்ட உன்னோட விருப்பம் எல்லாம் இங்க முக்கியம் இல்ல, நீ சிறிய கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதான்னு சொல்லிட்டு இவரு அங்க ரெண்டு கோவமா போயிடுறாரு. தென் இவர் இங்க ஒரு விண்டோ பக்கத்துல நின்று இருக்கிறப்ப அங்க டின்னோட பாட்டி வந்துட்டு உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனைன்னு கேட்க அதுக்கு இவரோ நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம், டின் கண்டிப்பா சிறிய தான் கல்யாணம் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு நான் இதை பத்தி சிறியோட அப்பா கிட்ட பேசுறேன், நாம அவங்களோட கல்யாணத்தை சீக்கிரமா முடிச்சிடலான்னு சொல்றப்ப நீ அவனுக்கு சிறிய பிடிக்கலனா நீ அவனை ஃபோர்ஸ் பண்ணாடுன்னு இவங்க சொல்றாங்க. ஆனா இவரோ டின்னுக்கு சிரி தான் கரெக்டான மேட்ச்னு சொல்லி ஆர்கியூ பண்ண அதை கேட்டு இவங்களோ டின்னுக்கு நல்லது கேட்டதுன்னு எல்லாமே தெரியும், சோ அவன் கரெக்டான பொண்ணை தான் சூஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு இது அவனோட லைஃப், சோ அவன் அதுல முடிவு எடுக்கட்டும்னு சொல்ல அதுக்கு இவரோ என்னால அதுக்கெல்லாம் அலோவ் பண்ண முடியாது, டின் தான் இந்த ஃபேமிலியோட கௌரவம், சோ அவன் ஒரு இளவரசனா அவன் அந்த மரியாதைய காப்பாட்டிக்கணும்னு சொல்லிட்டு நான் இது எல்லாத்தையும் அவனை பாதுகாக்கிறதுக்கு தான் பண்றேன்னு சொன்னதும் இவங்க அதை கேட்டு ஏன்டா இப்படி எல்லாம் பேசுறேன்னு கேட்டுட்டு இது ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது, அவன் இப்போதைக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்றான், சோ இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்க அதுக்கு இவரால பதில் சொல்ல முடியல. கற்பனா நெக்ஸ்ட் டே இங்க ஒரு ஆபீசர் சாட் கிட்ட மினரல் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏன் இன்னும் பென்ஷன் போகாம இருக்குன்னு கேட்க அதுக்கு சாட்டோ பேப்பர் ஒர்க்ல சில பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லி சமாளிக்கிறான். அண்டாடி கேட்டதுக்கு அப்புறமா இந்த ஆபீசரோ டென்னி அதை சீக்கிரமா சரி பண்ற வழியை பாரு, இந்த மாசம் கடைசியில மினிஸ்டர் இங்க வந்து எல்லாத்தையும் செக் பண்ணுவாருன்னு சொல்றாரு. அண்டாடி கேட்டதுக்கு அப்புறமா சாட்டோ உடனே இந்த பார் ஓனரை வந்து மீட் பண்ணி நீ பேமெண்ட்டை சீக்கிரமா கைக்கு வர மாதிரி பண்றியாடான்னு கேட்டுட்டு இந்த மாசம் கடைசியில மினிஸ்டர் இங்க வந்து எல்லாத்தையும் செக் பண்ணுவாரு அண்ட் அந்த டைம்ல மட்டும் நான் பணம் எடுத்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கும் கன்ஃபார்ம் ஜெயிலுதான்னு சொல்ல அதை கேட்டு இவனும் சாட் கிட்ட அதை நான் பாத்துக்கிறேன் சார், எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு இவன் சாட்டை ரிங்ஸ் பண்ண வைக்கிறான். கட் பண்ணா இங்க டின்னோ யாரும் பாக்காத நேரத்துல இவன் இங்க ரெண்டு எஸ்கேப் ஆகி வெளியே போயிடுறான். அண்ட் அதே நேரத்துல இங்க பாப்போம் இவனும் டின்னும் ஸ்டே பண்ணிட்டு இருக்கிற வீட்டுக்கு வந்துட்டு இவன் கிட்டின்ற ஆபீசர் இவன் கிட்ட நமக்கு இப்ப நேரம் இல்ல, சோ நம்ம சீக்கிரமா ஏதாச்சும் பண்ணி ஆகணும்னு சொன்னதை நினைச்சு பார்த்துட்டு இவன் டின்னோட சூட்கேஸ் ஓபன் பண்ணி அதுல இருந்து இவனுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எடுத்து அதை ஒரு பேப்பர்ல காப்பி பண்ணிக்கிறான். அண்ட் இதெல்லாம் ஜூன் 22ஆம் தேதி 1932 காலகட்டத்துல நடக்குது. தென் இப்ப பாப்போம் அங்க ரெண்டு இவங்களோட மீட்டிங் பிளேஸ்க்கு வந்துட்டு இவன் பேப்பரை குற்ற உணர்ச்சியோட பாத்துட்டு இருக்கிறப்ப ஜான் அங்க வந்து நீ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ கொண்டு வந்துட்டியாடான்னு கேக்குறா. அண்ட் அதுக்கு பாப்போம் நான் அந்த டாக்குமெண்டோட காப்பியை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பட் நான் இன்னும் டின்ன பாக்கலன்னு சொல்ல அதை கேட்டு ஜானோ இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறது இந்த நாட்டு மக்களுக்காக தான், சோ அவனுக்கு இதை பத்தி எல்லாம் தெரிய வரப்ப அவன் கண்டிப்பா உன்னோட சைட புரிஞ்சுப்பான்னு சொல்றா. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் அப்படி பேசிட்டு இருக்கிற நேரத்துல கிட்டி அந்த இடத்துக்கு வர பாப்பா அவன் கொண்டு வந்த பேப்பரை அவர்கிட்ட தரான். அண்ட் அதை வாங்கி பார்த்ததுக்கு அப்புறமா இவரோ பாப் கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு இதுதான் நமக்கான சரியான நேரம், இப்போ நம்ம சைட்ல போடுமான ஆட்கள் சேர்ந்துட்டாங்க, சோ நம்ம ஜூன் 24ஆம் தேதி நம்ம மிஷனை எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு சொன்னதும் அதுக்கு இன்னும் 2 நாள் தானே இருக்குன்னு பாப் ஷாக்ல கேக்குறான். அண்ட் அதை கேட்டு இவரோ அவங்க சைட்ல மாட்டிக்கிட்ட 2 சோல்ஜர்ஸும் அவங்க கிட்ட என்ன சொல்லிருப்பாங்கன்றது நமக்கு தெரியல, சோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம வேகமா வேலை செஞ்சாகணும்னு சொல்லிட்டு இதுதான் நம்மளோட கடைசி மீட்டிங், இதோட நம்ம அந்த மிஷன்ல தான் மீட் பண்ணுவோம், சோ நீங்க பிளான கரெக்டா ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றாரு. கட் பண்ணா இங்க டின்னோட அப்பா சைட்ல ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கு. அண்ட் இப்போ இவங்க சைடு ஆளுங்க எல்லாம் கம்மியா இருக்கிறனால டின்னோட அப்பா மற்றவங்க கிட்ட இப்போ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தாகணும், அந்த ஆப்போசிட் சைட்ல இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஏதாச்சும் பண்ண பாப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அங்க இன்னொரு ஆபீசர் வந்து டின்னோட அப்பா கிட்ட எனக்கு ஒரு புது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு, அடுப்படி பிரான்ஸ்ல படிச்ச மிலிட்டரி ஆபீசர்ஸும் சிவில் ஆபீசர்ஸும் ஓபனா மிட் ரேங்கிங் ஆபீசர்ஸ மீட் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல அதை கேட்டு டின்னோட அப்பாவோ சோ அவங்க வேகமா மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவரு அங்க இருக்கிற ஒரு சோல்ஜர் கிட்ட நீங்க சீக்கிரமா அந்த 2 சோல்ஜர்ஸ விசாரிச்சு அவங்க டீம்ல இருக்கிற எல்லாரோட பேரையும் கலெக்ட் பண்ண பாருங்கன்னு சொல்றாரு. அண்ட் அதுக்கப்புறமா இவர் அங்க இருந்து டின்ன பாக்குறதுக்கு வரப்ப அங்க டின்காக சாப்பாடு கொண்டு வந்துட்டு இருக்காங்க, சோ இவரு கிட்ட வந்துட்டு இத நான் கொண்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த பிளேட்டை வாங்கிட்டு இவரு டின்னோட ரூம் டோரை நாக் பண்றாரு. பட் உள்ள இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வராதனால இவரு அந்த டோர் ஓபன் பண்ணி உள்ள வந்து பாத்துட்டு இவரு டின் இங்க இல்லன்றத கண்டுபிடிக்கிறாரு. அண்ட் அதே நேரத்துல இங்க பாப் வீட்டுக்கு வந்து பாக்குறப்ப இங்க டின் சோஃபால படுத்து தூங்கிட்டு இருக்கான், சோ அவனை பார்த்ததுக்கு அப்புறமா பாப்போம் அவன் பக்கத்துல வந்து உட்காந்து அழுது ஃபீல் பண்றான். தென் இவன் டின்ன கிஸ் பண்ண அதுல டின்னோ ஏஞ்சி பாப்ப பாத்துட்டு நீ எதுக்கடா இப்ப அழுதுட்டு இருக்கன்னு கேக்குறான். அப்ப பாப்போம் நான் உன்னோட அப்பா உன்னை வெளியே விட மாட்டாருன்னு நினைச்சேன்னு சொல்ல அதை கேட்டு டின்னோ நான் ஒன்னும் இப்ப சின்ன பையன் கிடையாது, அவரு என்ன வில்லனாலும் நான் உன்னை பார்க்க வருவேன்னு சொல்ல நீ வருவேன்னு எனக்கு தெரியும்னு பாப் சொல்றான். அண்ட் அதை கேட்டதுக்கு அப்புறமா டின்னோ ஏதாச்சும் பிரச்சனையானு கேட்டு நீ அது எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுன்னு கேட்க அதை கேட்டு பாப்போ நீ 2 நாளைக்கு எங்கேயும் போகாம இங்கே இருக்கியான்னு கேக்குறான். அண்ட் டின்னடுக்கு ஏன் இப்படி கேக்குறேன்னு கேட்க அதுக்கு பாப்போ எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, சோ நீ ஒரு 2 நாளைக்கு இங்கே இருந்தனா நான் உன்னை பத்தி கவலைப்படாம நான் என்னோட வேலையை பாப்பேன்னு சொல்றப்ப அது என்ன முக்கியமான வேலைன்னு டின் கேட்டுட்டு நீ அதை பத்தி என்கிட்ட சொல்லு, நான் என்னால முடிஞ்ச ஹெல்ப்ப உனக்கு பண்றேன்னு சொல்ல அதுக்கு பாப்போ நீ இங்கேயே இரு, அதுதான் நீ எனக்கு பண்ற பெரிய உதவின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் உன்கிட்ட இன்னொரு விஷயத்த பத்தியும் சொல்லணும், இப்போட்டில இருந்து என்ன நடந்தாலும் சரி அதை நான் உன்னை கஷ்டப்படுத்தணும்ன்ற எண்ணத்துல நான் அதை பண்ணிருக்க மாட்டேன்றத நீ ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நான் உன்னை ரொம்பவே லவ் பண்றேன்டான்னு சொல்றப்ப இப்ப எதுக்குடா நீ இந்த மாதிரி எல்லாம் பேசுறேன்னு டின் கன்ஃபியூஷன்ல கேக்குறான். ஆனா பாப் அதுக்கு ஆன்சர் பண்ணாம இவன் டின்ன டைவர்ட் பண்றதுக்கு அவனை கிஸ் பண்ணி அவனை இந்த டாபிக்கை விட்டு ரொமான்ஸ் பக்கம் கூட்டிட்டு போயிடுறான். கற்பனை இப்ப ஜூன் 23ஆம் தேதி நடக்கிறத காட்டுறாங்க. அதுல டின்னோட அப்பா இந்த சோல்ஜர் கிட்ட வந்து ஏதாச்சும் அப்டேட் கிடைச்சதான்னு கேட்க அதுக்கு இவரோ நான் உங்க பையன் இருக்கிற இடத்த
கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றாரு. அண்ட் அதே நேரத்துல இங்க பாப்போ ஒர்க்குக்கு கிளம்புறப்ப இவன் டின் கிட்ட நீ நாளைக்கு வரைக்கும் இங்கேயே இரு, வெளியே எங்கேயும் போயிடாதுன்னு சொல்ல அடி கேட்டு டின்னும் நீ இதை அடிக்கடி சொல்றத கேட்கும் போதுதான் எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு அப்படி என்ன நடக்க போடுன்னு கேட்க அதுக்கு பாப்போ நான் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உன்கிட்ட அதை பத்தி சொல்றேன்னு சொல்றான். சோ டின்னும் அதுக்கு மேல பாப்பா ஃபோர்ஸ் பண்ணாம சரி நான் உனக்காக இங்கே வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு இவன் பாப்பா வழி அனுப்பி வைக்கிறான். தென் கொஞ்ச நேரம் கழிச்சு இவனுக்கு வீட்டுக்குள்ள யாரோ வர மாதிரியான சத்தம் கேட்க அதை கேட்டு இவனோ பாப் தான் வந்திருக்கான் போலன்னு நினைச்சு இவன் மெயின் டோர் கிட்ட வந்து பாக்க அங்க அவனோட அப்பாவும் அவரோட அசிஸ்டன்டும் வராங்க. தென் இவரு டின்ன பாட்டதும் நீ இருக்கிற இடத்தை நல்லா கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியாடான்னு கேட்டுட்டு இப்பவே நீ இங்க இருந்து வீட்டுக்கு கிளம்புன்னு கோவப்பட அதுக்கு டின்னும் நான் எங்கேயும் வர மாட்டேன் இங்கதான் இருப்பேன்னு சொல்றான். ஆனா இவரு அவன் சொல்றதெல்லாம் கண்டுக்காம நீ வீட்டுக்கு வந்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு இவரு அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி டின்ன அங்க இருந்து இழுத்துட்டு போறாரு. தென் இப்ப இவங்க பேலஸ்க்கு வந்ததும் இவரு டின்ன ஒரு பழைய ரூம்க்கு கூட்டிட்டு வந்துட்டு நீ ஒழுங்கா இங்கேயே இருன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நீ அவனை பார்க்க கூடாதுன்னு கோவமா சொல்ல அதை கேட்டு டின்னும் நீங்க என்ன இங்க லாக் பண்ணி வைக்கணும்னா தாராளமா பண்ணிக்கோங்க, பட் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் பாப்பா தேடி போய்கிட்டே தான் இருப்பேன்னு சொல்ல அதை கேட்டு எவ்வளவு கடுப்பாயிட்டு நான் முன்னாடி எல்லாம் உன்னை நினைச்சு பெருமைப்பட்டுட்டு இருந்தேன்டா, பட் நீ எப்போதுல இருந்து இந்த மாதிரி மாறினு கேட்க அதுக்கு டின்னும் நான் ஒண்ணு மாறல, நான் ஆரம்பத்துல இருந்து இப்படிதான் இருக்கேன்னு சொல்லிட்டு நான் லவ் பண்றவங்களோட இருக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு அவ்வளவு பெரிய தப்பான்னு கேட்க அதை கேட்ட உடனே இவரோ உன்னோட லைஃப் உனக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது, நீ தான் என்ன ஃபேமிலியோட கௌரவம்னு சொல்ல அதை கேட்டுட்டு இன்னும் எனக்கு அப்படிப்பட்ட கௌரவமே வேண்டாம்பான்னு சொல்லிட்டு எனக்கு பாப் மட்டும் போதும், வேற எதையுமே நான் உங்ககிட்ட ரெண்டு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் நீங்க இதுக்கு மட்டும் அலோவ் பண்ணுங்கன்னு கேட்க அதை கேட்டு இவரோ இன்னமும் கடுப்பாயிட்டு இவரு டின்ன பயங்கரமா திட்டுறாரு. அப்ப இவரு டின் கிட்ட இந்த விஷயம் மட்டும் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடுனா அவங்க எல்லாரும் உன்னை கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க, அண்ட் அந்த டைம்ல நீ வாழ்றத விட நீ சாகுறதே எவ்வளவோ மேல்னு நினைக்க ஆரம்பிச்சிருவடான்னு சொல்றப்ப பட் நான் இப்பவே அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கேன், நீங்க என்ன கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு இருக்கீங்கப்பான்னு டின் சொன்னதும் இவரு கோவத்துல டின்ன அடிச்சிடுறாரு. அண்ட் அதுக்கப்புறமா டின்னும் இப்போ இது அவசியமான கேட்டுட்டு இவன் அவனோட அப்பா கிட்ட நான் பாப்பா ரொம்ப லவ் பண்றேன்பா, என்னால அவன் இல்லாம இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவன் அவரோட கால்ல விழுந்து ரொம்பவே கெஞ்சுறான். அண்டோட வெளியே இருந்த டின்னோட பாட்டியும் இயமும் கேட்டு ஃபீல் பண்றாங்க. ஆனா இங்க உள்ள டின்னோட அப்பாவோ இந்த ஒரு விஷயத்த மட்டும் என்னால உனக்கு கொடுக்க முடியாதுடான்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே போயிடுறாரு. அண்ட் அதுக்கப்புறமா டின்னோ இங்க உட்காந்து ரொம்ப நேரத்துக்கு அலறான். அப்ப இவன் பாப்பி இவன் கிட்ட நம்ம இதே மாதிரி கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருப்போம்னு சொன்னதை நினைச்சு பார்த்துட்டு நான் திரும்ப உன்கிட்ட வர்றதுக்கு எல்லாத்தையும் பண்ண வேண்டாம்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப அங்க இயம் டின்னோட பாட்டிய கூட்டிட்டு வராங்க. தென் டின்னோட பாட்டி டின் பக்கத்துல வந்து உட்காந்து நீயும் உன்னோட அப்பாவும் சண்டை போட்டத நான் கேட்டேன்டான்னு சொல்ல அதை கேட்ட உடனே டின்னோ இவங்க கிட்ட சாரி கேக்குறான். அப்ப இவங்களோ டின் கிட்ட சோ இந்த ரீசனாலதான் நுயலும் பாப்போம் இந்த பேலஸை விட்டு வெளியே போனாங்களான்னு கேட்க அதுக்கு டின்னோ ஆமான்னு சொல்லிட்டு பட் ப்ளீஸ் நீங்க பாப் மேல கோவப்படாதீங்க, இதுல எல்லா தப்பும் என்னோடதுதான்னு சொல்லிட்டு இவன் அகைன் சாரி கேட்க அதை கேட்டதுக்கு அப்புறமா இவங்களோ டின் கிட்ட ஒரு பேக் எடுத்து கொடுத்துட்டு இதுல இருக்கிற எல்லா பொருளும் உனக்கு தான், இதை நீ எங்கேயாவது கொண்டு போய் உனக்கு பிடிச்ச மாதிரியான லைஃப வாழ ஆரம்பின்னு சொல்ல அதை கேட்ட உடனே டின்னோ ஷாக் ஆயிட்டு தென் உங்களுக்கு என் மேல கோவம் இல்லையான்னு கேக்குறான். அண்ட் அதை கேட்டதுக்கு அப்புறமா இவங்களோ டின்ன ஹக் பண்ணிட்டு என்னால எப்படிடா உன் மேல கோவப்பட முடியும், நீ உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ ஆசைப்படுற, சோ அதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்டுட்டு இந்த குடும்பத்தோட மரியாதை போனா போகுது, எனக்கு உன்னோட சந்தோஷம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இந்த டைம்ல தான் நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாகணும், நீ இப்ப எப்படியாச்சும் பாப் கிட்ட போய் சேர்ந்துரு, அண்ட் இங்கே உன்னோட அப்பாவோட கோவம் கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறமா நான் அவன் கிட்ட பேசி உங்க ரெண்டு பேரும் இங்க வர சொல்றேன், அண்ட் அதுக்கப்புறமா நீங்க இங்க வந்து அவன் கிட்ட சாரி கேளுங்கன்னு சொல்லிட்டு இவங்க டின் அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப ஜூன் 24 விடிய காலையில மிலிட்டரி பேஸ காட்டுறாங்க. அண்ட் இங்க இவங்களோட பிளான் படி இவங்க ட்ரைனிங்ன்ற பேர்ல இவங்க சைட்ல இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸையும் ஒண்ணு சேர்க்கறாங்க. அண்ட் அதே நேரத்துல இங்க ஜான் லீட் பண்ணிட்டு இருக்கிற டீமும் டெலிபோன் ஒயரை கட் பண்ணி விட்டு கம்யூனிகேஷன் ரூட்டை மொத்தமா ஸ்டாப் பண்ணிடுறாங்க. பட் அதை பத்தி எல்லாம் தெரியாம இவங்க எல்லாரும் இங்க உட்காந்து ஒரு மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்க வெளியே சில சோல்ஜர்ஸ் இவங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு உள்ள என்டர் ஆகுறாங்க. அப்ப இவரு டின்னோட அப்பா கிட்ட அந்த 2 பேர் கொடுத்த லிஸ்ட்ல ஒரு ஹையர் ஆபீசர்ஸோட பேரு கூட இல்ல, சோ இவங்களால உண்மையிலேயே கவர்மெண்ட்டை மாட்ட முடியுமான்னு கேட்க அதை கேட்டு இவரோ அந்த குரூப்ல இருக்கிற எல்லாருமே பிரான்ஸ்ல போய் படிச்சுட்டு வந்தவங்க, சோ அவங்க எல்லாரும் கவர்மெண்ட்டை மாற்றக்கு முடிவு பண்ணாங்கன்னா அது கண்டிப்பா நமக்கு ஆபத்தானதா இருக்கும்னு சொல்லிட்டு இவரு அங்க இருக்கிற ஒரு சோல்ஜர் கிட்ட அவங்கள அரெஸ்ட் பண்றதுக்கான வாரண்ட் எல்லாம் ரெடி ஆயிருச்சான்னு கேட்க அதுக்கு இவரோ அது எல்லாமே காலையில 11 மணிக்குள்ள ரெடி ஆயிரும்னு சொல்றாரு. பட் அதுக்குள்ள அங்க சோல்ஜர்ஸ் உள்ள வந்து இவங்களை சுத்தி வளைச்சிட என்னோட அப்பா அவங்கள பாட்டு நீங்க எல்லாரும் யார கேட்டு என் பேலஸ்குள்ள வந்தீங்கன்னு கேட்டு கோவப்படுறாரு. அப்ப பாப்பா அந்த இடத்துக்கு வந்துட்டு நீங்க எல்லாரும் இங்கே சைலண்டா இருங்க, இப்ப கனா ரட்சடான் கவர்மெண்ட் அவங்க கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு உங்களை அட்டாக் பண்ற நோக்கம் கிடையாது, பட் நீங்க ஏதாச்சும் பிரச்சனை பண்ணீங்கன்னா நாங்க எங்களோட டிஃபென்ஸ்க்காக உங்களை ஷூட் பண்ணிருவோம்னு இவன் மெயினா என்னோட அப்பாவை பாட்டு சொல்றான். தென் கொஞ்ச நேரம் கழிச்சு மக்கள் கிட்ட அந்த அனௌன்ஸ்மெண்ட் ரேடியோ மூலியமா வர அதை கேட்டு இங்க இருக்கிற எல்லா மக்களும் சந்தோஷப்படுறாங்க. அண்ட் டின்னாடி கேட்டு இங்க ஷாக்ல நின்னுட்டு இருக்கிறப்ப அவனுக்கு பின்னாடி பாப் அவனை கிராஸ் பண்ணி போறான். அண்ட் இதோட எபிசோட் 7 கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video.